Hello everyone, welcome to my channel. ஸோ இன்னைக்கு உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு டாபிக். 2 பைல் இருக்குங்க உங்கள் முன்னாடி, ஓகேவா? ஸோ 2 பைலுக்குமே டிஃப்ரெண்ட்டான கொஷின்ஸ் இருக்கு. ஸோ இதுக்கான ரீடிங்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பைலுக்கான கொஷின்ஸ் பாருங்களேன். Do you believe in unlimited supply in all areas of your life? Are you attracting loyal friends and colleagues? ஓகே, ஸோ உங்கள் லைஃப்பில் வந்துட்டு எல்லா விதத்துலையுமே எல்லா ஏரியாஸ்லையுமே எந்த பிளாக்கேஜஸும் இல்லாமல் கண்டினியூஸாக ஃப்ளோவில் இருக்கா? மணி, லவ், அதெல்லாம் எந்த பிளாக்கேஜஸும் இல்லாமல் இருக்குதா? செகண்ட் கொஷின், நீங்கள் உங்களோட லாயல் ஃப்ரெண்ட்ஸ், கொலீக்ஸ் இவங்களெல்லாம் அட்ராக்ட் பண்ணுறீங்களா? உங்களை சுற்றி இருக்கிற உறவுகள் லாயலாக இருக்குதா இல்லையா? ஸோ தட்ஸ் த கொஷின் ஃபார் பைல் நம்பர் 1. ஸோ உங்களுக்கு இந்த கொஷினுக்கு பதில் தெரியணும், இதுக்கான ரீடிங் பார்க்கணும் அப்படின்னு இருந்தால் நீங்கள் பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணிக்கோங்க. அகெயின் சொல்கிறேன், உங்கள் லைஃப்பில் எல்லா பக்கமும் எந்த பிளாக்கேஜும் இல்லாமல் உங்களுக்கு கரெக்டாக ஃப்ளோவில் இருக்கா லைஃப்? செகண்ட் கொஷின், உங்களை சுற்றி இருக்கிற உறவுகள் நல்ல லாயலாக இருக்காங்களா? ஓகே, நவ் பைல் நம்பர் 2 பாருங்கள். நீங்கள் ஆர் யூ ஹேவிங் சேஞ்ச் ஆஃப் ஹார்ட்? ஸோ உங்களால் ஒரு விஷயத்தில் நிலையாக நிற்க முடியுதா? எப்போ பார்த்தாலும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கீங்களா? ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ். செகண்ட் கொஷின், do you find that you are having a hard time changing the way you look at love and friendships? ஓகே, ஸோ லவ்வாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஷிப்ஸாக இருக்கட்டும், அது நீங்கள் இவ்வளோ நாளாக எப்படி பார்த்தீங்களோ அதே மாதிரி உங்களால் இப்போ பார்க்க முடியுதா? இல்லை நீங்கள் உங்கள் பெர்செப்ஷனை சேஞ்ச் பண்ணுறதால ரொம்ப கஷ்டமாக இருக்குதா? ஸோ இதுதான் செகண்ட் கொஷனுக்கானது, ஓகேங்களா? உங்களுக்கு ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ், உங்களோட ஹார்ட் இது எல்லாமே ஸ்டேபிளாக இருக்கா, இல்லை ஆஃபன் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கீங்களா? அண்ட் அது மாதிரி ஒரு லவ் இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ஸ், இந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் பார்க்குற விதங்கள் சேஞ்ச் ஆகுதா? அதனால நீங்கள் நிறையா ஹார்ட் டைம் ஃபேஸ் பண்ணுறீங்களா? ஸோ 2 கொஷின் இருக்குது. உங்களுக்கு எந்த கொஷனுக்கு பதில் தெரியணுமோ நீங்கள் அந்த பைலை சூஸ் பண்ணிக்கோங்க. கொஷின் புரியலன்னா பாஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் கேட்டுக்கோங்க. ஓகே, பைல் நம்பர் 1க்கு இப்போ போகலான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கொஷின் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலன்னா பாஸ் பண்ணிவிட்டு திருப்பி கேளுங்க. ஓகே, பைல் நம்பர் 1க்கு போகலாம். ஓகே, ஸோ பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் பிளாக்கேஜஸ்ங்கிறது இருக்குது. டு யூ பிலீவ் இன் அன்லிமிட்டட் சப்ளை இன் ஆல் ஏரியாஸ் ஆஃப் யுவர் லைஃப்? உங்கள் லைஃப்பில் எந்த ஒரு ப்ராப்ளம், எந்த பிளாக்கேஜஸும் இல்லாமல் ஒவ்வொரு கரெக்டாக நடக்குதுன்னா கிடையாது. நீங்கள் எப்படி தெரியுங்களா? உங்களோட எனர்ஜி பார்த்தீங்கன்னா ஒன்று லோவாக இருக்கும், இல்லை ஹையாக இருக்கும். ஒரு ஸ்டேபிள் அப்படிங்கிறது இருக்காது. ஸோ உங்களை எனர்ஜி என்னைக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக இருக்குதோ அப்போ உங்கள் லைஃப்பில் பிளாக்கேஜஸ்ங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் எப்படின்னா லைட்டாக உங்களுக்கு ஏதாவது ஒரு சேட்னஸ் இல்லை ஏதாவது சோகமான ஒரு மொமெண்ட் அப்படின்னா ரொம்ப டுவெல் ஆகிடுவீங்க. யாருக்கிட்டையும் பேச மாட்டீங்க, போய் தனியாக ரூமில் போய் உட்காந்துக்குவீங்க. அதை எப்படி டீல் பண்ணணும்னு கூட தெரியாமல் ரொம்ப ஒரு சேட் சாங்ஸ் போட்டுட்டு கேட்டுட்டு நீங்களா ஒரு சாதாரண விஷயத்துக்கு அதிகமான ஒரு சேட்னஸை கொடுத்துட்டு டுவெல் ஆவீங்க. அதுவே ஹாப்பியாக இருந்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் ஹாப்பி, என்ன பண்ணணும்னு தெரியாத அளவுக்கு பயங்கர ஹாப்பியாக இருப்பீங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பேலன்ஸ் இல்லாமல் இருக்கு, ரைட்? ஸோ தேர் ஆர் சம் பிளாக்கேஜஸ் டெஃபினட்டாக இருக்கு. அண்ட் உங்களுக்கு எப்படி தெரியுங்களா? நீங்கள் ஆக்சுவலி பைல் நம்பர் 1 மணி செலவு பண்ணுறதில்ல நீங்கள் கொஞ்சம் ரொம்பவே கேர்ஃபுல்லான ஒரு பர்சன் தான். அதாவது அவ்வளோ ஈஸியாக யாருக்கும் நீங்கள் கொடுக்க மாட்டீங்க, அவ்வளோ சேமிச்சு வைக்கணும் அப்படின்ற ஒரு ஹேபிட் இருக்கும். இட்ஸ் பிகாஸ் உங்களோட பாஸ்ட் லைஃப்பில் நீங்கள் ஃபேஸ் பண்ண நிறைய விஷயங்கள், நீங்கள் நிறைய ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க. பட் உங்களுக்கான ஹெல்ப் தேவைப்படுறப்போ யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ மணி டேர்ம்ஸில் நீங்கள் ரொம்ப க்ளோஸ் மைண்டடாக இருப்பீங்க.
அண்ட் செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், ஆர் யூ அட்ராக்டிங் லாயல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்ஸ்? ஸோ நீங்கள் ஆக்சுவலி வந்துட்டு இந்த மணி விஷயத்தில் ரொம்ப க்ளோஸ் மைண்டடாக இருப்பீங்க. ஸோ இதனால் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு உங்களை விட்டு போயிருப்பாங்க அண்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் பண்ணியிருப்பாங்க. லாயலான ஃப்ரெண்ட்ஸ் உங்களை சுற்றி இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் இருக்காங்க, பட் ஆனால் வந்து அவங்களோட நீங்கள் அதிகமாக கான்டாக்டில் இல்லை. ஓகே, பார்க்கலாம். மற்ற கார்ட்ஸும் நான் எடுக்கிறேன். நைட் ஆஃப் ஸ்வாட். ஓ, 2 நைட்ஸ் இருக்கு. வாட் இஸ் திஸ்? எல்லாமே நைட்ஸாக வருது. ஓகே, எஸ். உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் கொலீக்ஸாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், 1 or 2 தான் இருப்பாங்க. லைக் உங்களுக்கு நிறைய லார்ஜ் செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றது இருந்திருப்பாங்க, உங்கள் பாஸ்டில் இருந்திருப்பாங்க. பட் இப்போ கரண்ட்லி பார்த்தா இருக்கிற மாதிரி டெஃபினட்டாக தெரியல. எஸ்பெஷலி லாயல் ஒன்ஸை பற்றி நான் சொல்கிறது. அண்ட் உங்கள் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா உங்கள் கம்யூனிகேஷன் விஷயத்தில் நீங்கள் வந்து ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான ஒரு பர்சன் தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து யூ ஆர் வெரி லவபிள் பர்சன். உங்களுக்கு நிறைய பேர் கேர் பண்ணணும், நல்லா அன்பு கொடுக்கணும்னு இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான். இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், கொலீக்ஸ், லவ்டு ஒன்ஸ் கிட்ட அவ்வளோ அன்பு ஒரு காலத்தில் கொடுத்தவங்க தான் நீங்கள். பட் அதனால நீங்கள் நிறைய ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, பேக் ஸ்டாப் அது இதுன்னு. ஸோ அதனால இப்போது கரண்ட்லி யூ ஆர் நாட் ரெடி டு கிவ் எந்த ஒரு லவ்வையும் நான் யாருக்கும் கொடுக்கல, நான் திருப்பி ஏமாற ரெடியாக இல்லை அப்படின்ற ஒரு எனர்ஜி இருக்குது. ஸோ இதுவே வந்து உங்கள் லைஃப்பில் வந்துட்டு லவ் ஓவர்ஃப்ளோவிங்கில் பிளாக்கேஜஸ் வருது. நீங்களாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறீங்க, பாஸ்ட்டை கனெக்ட் பண்ணி நீங்களாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறீங்க. ஓகேவா? அண்ட் மணி டேர்ம்ஸ்லுமே பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணலாம், உங்களால் முடியும். பட் ஆனால் வந்துட்டு உங்கள் பாஸ்ட் லைஃப் அதில் நடந்த சினாரியோஸை நீங்கள் கொண்டு வர்றப்போ உங்களுக்கு ஒரு பயம். ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் பாஸ்டில் நிறைய மணி கொடுத்து ஹெல்ப் பண்ண பர்சன், பட் உங்களுக்கு தேவைப்படுறப்போ அந்த யாரும் ஹெல்ப் பண்ணலை. ஸோ தேர் வாஸ் அ சிச்சுவேஷன், நீங்கள் நினச்சிருக்கலாம், நான் கொடுத்து ஹெல்ப் பண்ண மணி நான் சேவ் பண்ணியிருந்தேன்னா இன்றைக்கி அது எனக்கு யூஸ் ஆகியிருக்குமே. ஓகேவா? ஸோ அந்த ஒரு தாட், அந்த ஒரு திங்கிங் வந்துட்டு இப்போ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய அந்த மென்டாலிட்டியை வந்து ஸ்டாப் பண்ணுது. ஸோ உங்களோட லைஃப்பை பொறுத்த வரைக்கும் எல்லா ஏரியாஸ்லுமே ஏதோ ஒரு பிளாக்கேஜஸ்ங்கிறது இருக்க தான் செய்யுது. ஓவர்ஃப்ளோவிங் கண்டிப்பாக கிடையாது. அண்ட் லாயல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்ஸ் 1 or 2 இருக்காங்க, பட் வெரி ரெகுலராக அவங்க கூட பேசுகிறீங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அண்ட் ஒரு சில பேருக்கு உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸே கம்மியாக தான் இருப்பாங்க. மேபி பிகாஸ் உங்கள் லைஃப் ப்ராப்ளம்ஸில், உங்கள் லைஃப் சுச்சுவேஷன்ஸில் நீங்கள் அதிகமாக டீல் பண்ணுறதுனால யார்கிட்டையும் பேசுகிறதுக்கு கூட வாய்ப்பு இல்லாமல் இருக்கும். ஸோ யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிறது, வாட் எவர் ஹேப்பன், ஓகே, நடந்தது நடந்துட்டோம். இனிமேல் நீங்கள் வந்துட்டு சேஞ்ச் ஆகணும். உங்கள் லைஃப்பில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கு, உங்கள் மைண்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கு. ஆனால் நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க. ஓகேங்களா? சரி, கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நான் என்னோடய ஓல்டு ரீடிங்ஸில் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுவேன். ஓகேங்களா? ஜஸ்ட் பிலீவ் கர்மா. நீங்கள் எவ்வளோ நல்லது செய்கிறீங்களோ வேறு யார் மூலியமாவது டெஃபினட்டாக அது உங்களுக்கு திருப்பி வரும். ஓகேங்களா? பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ் விட்டுருங்க, அதெல்லாம் உங்கள் நெகட்டிவ் கர்மா, அதெல்லாம் நீங்கள் லெசன் லைஃப்பில் லேர்ன் பண்ணணும்னு நடந்த ஒரு விஷயம். லீவ் தட். ஓகே, ஃப்யூச்சரில் பார்ப்போம். இனி நீங்கள் நல்லது செய்யுங்க, உங்களால் எவ்வளோ முடியுதோ அதை ஹெல்ப் பண்ணுங்கள், எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஏதோ ஒரு வழியில் டெஃபினட்டாக திருப்பி வரும். ஸோ யூனிவர்ஸ் உங்களுக்கு உங்களை டெஸ்ட் பண்ணுறதுக்கு அகெயின் வராங்க. ஒரு சில ஓல்டு இந்த பாஸ்ட் சிச்சுவேஷன்ஸை அகெயின் திருப்பி கொண்டு வராங்க. ஸோ பி கேர்ஃபுல். ஓகேங்களா? ஸோ செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸு யாருமே இல்லை, லோன்லியாக இருக்கீங்கன்னு நினைக்க வேண்டாம். ஓகேங்களா? நீங்கள் ஒரு காலத்தில் எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருந்த பர்சன் தான், நல்லா எல்லாத்துக்கிட்டையும் ஈஸியாக வெகுலியாக பழகின ஒரு பர்சன் தான். ஆனால் நீங்கள் ஹர்ட் ஆனனால, உங்கள் கைண்ட்னஸ் அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டனால இப்போ நீங்கள் வந்து ரொம்ப ரிசர்வ்டாக இருக்கீங்க, யார்கிட்டையும் பேசாமல் இன்ட்ரோவர்ட்டாக இருக்கீங்க. பட் நீங்கள் நினச்சிங்கன்னா லாயல் ஃப்ரெண்ட்ஸை கண்டிப்பாக அட்ராக்ட் பண்ணலாம், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அட்ராக்ட் பண்ணலாம். நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்களே நிறைய பேர் இருக்காங்க, பட் அது உங்களுக்கு தெரியாது. மெனி பீப்புள் வாண்டட் டு பி ஃப்ரெண்ட் வித் யூ, பட் நீங்கள் கரெக்டாக பதில் சொல்லிட்டு கரெக்டாக இருக்கிறனால உங்ககிட்ட பேச பயப்படுறாங்க. ஸோ உங்கள் லைஃப்பை உங்கள் கண்ட்ரோலில் எடுக்கக்கூடிய ஒரு மொமெண்ட். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்துட்டு எந்த மாதிரியான பீப்புள் உங்கள் லைஃப்பில் இருக்கணும்
அப்படிங்கிறது நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பை நீங்கள் இனி நியூவாக எப்படி நீங்கள் லீட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் டிசைட் பண்ணுங்கள். எங்கெங்கே பிளாக்கேஜஸ் இருக்குது, அதில் உங்களோட இன்வால்மெண்ட் என்ன, நீங்கள் எதில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறீங்க உங்களையும் உங்கள் லைஃப்பையும் உங்களோட வாழ்க்கை முறையையும், அதையும் செக் பண்ணுங்கள். அண்ட் வாட் எவர் ஹேப்பன் லெட் கோ பண்ணிவிட்டு ஒரு நியூ பர்சனாக வாங்க. டெஃபினட்டாக நீங்கள் நிறைய நல்லது செய்கிறப்போ கர்மா பார்த்துட்டே தான் இருக்கும். கண்டிப்பாக வேறு ஒரு விதத்தில் உங்களுக்கு அதுக்கான பெனிஃபிட்டை கொடுக்காம போகாது. ஓகே, ஸோ தேட்ஸ் ஃபார் த pile number 1. Pile number 1, ஸோ பி ஹாப்பி. தேங்க்யூ. pile number 2, உங்களுக்கான மெசேஜ், உங்களுக்கான கொஷின் என்ன? Are you having a change of heart? Do you find yourself that you are having a hard time changing the way you look at love and friendships? Okay, ஸோ முன்னாடி இருந்த பர்சனா இப்போ நீங்கள், அண்ட் ஒரு லவ்வாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஷிப்ஸாக இருக்கட்டும், முன்னாடி நீங்கள் எப்படி பார்த்தீங்களோ அதே மாதிரி பார்க்குறீங்களா? இல்லை உங்களோட இந்த வே யூ லுக் அட் லவ்வாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஷிப்ஸாக இருக்கட்டும், அது மாறினால யூ ஆர் ஃபைண்டிங் ஹார்ட்ஷிப்ஸ் ஆர் நாட்? ஓகே, பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த கொஷினே ஒரு சேலஞ்சிங்காக தான் இருக்குது. ஸோ பார்ப்போம். Ace of Cups. World card. Knight of Cups. Okay. ஆக்சுவலி நீங்கள் பாஸ்டில் இருந்த பர்சன் இப்போ கிடையாதுங்க. ஒன்ஸ் ஒரு லவபிள் பர்சனாக இருந்த பர்சன் நீங்கள். அதாவது யாரை பார்த்தாலும் அளவுக்கு அதிகமான அன்பு கொடுத்த ஆள் தான் நீங்கள். ஒரு நார்மல் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ரிலேட்டிவ்ஸ், கசின்ஸ், நெய்பர்ஸ், யாரை பார்த்தாலுமே, ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸை பார்த்தா கூட அவங்களுக்காக நீங்கள் அன்பு பாசம் ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு அது போவீங்க. அப்படிப்பட்ட பர்சன் தான் நீங்கள் பாஸ்ட். பட் இப்போ கொஞ்சம் மாறி இருக்கீங்க. பிகாஸ் உங்களோட கைண்ட்னஸை அட்வான்டேஜாக நிறைய பர்சன்ஸ் எடுத்துருக்காங்க. சரி, இப்போ நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்ஸாக இருக்கட்டும், லவ்வாக இருக்கட்டும், அதில் முன்னாடிலாம் உங்கள் பாஸ்டில் எந்த பெனிஃபிட்டும் எதிர்பார்க்க மாட்டீங்க. ஒன்ஸ் யூ கிவ் லவ், அவ்வளோ ஒரு பியூரான லவ்வை நீங்கள் கொடுத்தீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாமல். பட் ரிட்டர்ன் உங்களுக்கு கிடைச்சிருக்காது. பேக் ஸ்டாப்பை தவிர கிடைச்சிருக்காது, ஏமாற்றத்தை தவிர. ஸோ இப்போ நீங்கள் எப்படின்னா, நீங்கள் ஒருத்தவங்களுக்கு லவ் கொடுக்குறீங்கன்னா அதுக்கான லவ்வை திருப்பி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் ஒருத்தவங்க கிட்ட உங்கள் லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறீங்கன்னா யூ வாண்ட் தட் பர்சன் டு எக்ஸ்ப்ரெஸ் பேக். அவங்க திருப்பி உங்ககிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும் ஏதோ ஒரு விதத்தில். பண்ணலை அப்படின்னா நீங்கள் உடனே ஸ்டாப் பண்ணிடுறீங்க. அந்த பர்சன்ஸ் கிட்ட உங்களோட எமோஷன்ஸை காமிக்கிறதுக்கே நீங்கள் பயப்படுறீங்க. ஸோ நிறைய பேர் ரொம்ப லவ்னா பிடிக்கும், உங்களுக்கு லவ் பண்ணுறது பிடிக்கும், லவ் காமிக்கிறது பிடிக்கும். பட் உங்களோட ஹார்ட் ப்ரீவியஸ் ரிலேஷன்ஷிப் நிறைய விஷயங்களால், ஈவன் ப்ரெசண்ட்லேயும் நிறைய நடக்குது உங்கள் லைஃப்பில். ஓகேங்களா? இப்போ ப்ரெசண்ட் கூட நிறைய பேர் உங்களை ஹர்ட் பண்ணிகிட்டு இருக்கலாம். உங்கள் கைண்ட்னஸை அட்வான்டேஜாக எடுத்துருக்கலாம். நிறைய பேருக்கு உங்கள் ஹார்ட் சக்கரம் வீக்காக இருக்கும். இட்ஸ் பிகாஸ் நீங்கள் உங்களோட கைண்ட்னஸை நிறைய பேர் ஈஸி டார்கெட்டாக எடுத்துக்கிட்டனால உங்கள் எமோஷன்ஸோடு விளையாண்டுருப்பாங்க. இன்ஸ்டெட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் யுவர் லவ், தே ஹவ் டேக்கன் அட்வான்டேஜ். ஸோ இதனால் நிறைய கஷ்டங்கள், நிறைய ஆங்ஸைட்டிஸ் இஷ்யூஸ் கூட இருக்கும். அதாவது ஒரு அன்பு பாசத்தை காமிச்சு ஆங்ஸைட்டி இஷ்யூஸ் வாங்கின பர்சங்களாக இருப்பீங்க நீங்கள். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், லவ்வாக இருக்கட்டும், அதை பார்க்குற விதங்கள் வேறு மாதிரி இருக்குது. ஒரு பெனிஃபிட்டோடு பார்க்குறீங்களோன்னு தோணுது. இப்போ உங்ககிட்ட யாராவது நார்மலாக சிட் பண்ணாங்க, நார்மலாக சும்மா காசிப் பண்ணிவிட்டு இல்லை தேவையில்லாத ஏதோ ஒரு டாபிக் எடுத்து பேசிகிட்டு இருந்தாங்கன்னா நீங்கள் அந்த ஒரு பர்சனுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டீங்க. ஏன்னா இப்போ நீங்கள் யாராவது உங்ககிட்ட பேசுகிறாங்கன்னா அவங்க பேசுகிற இதில் ஏதாவது ஒரு ஆதாயம் இருக்கணும், ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன், அதனால உங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட்டா அப்படிங்கிறதையும் பார்ப்பீங்க. அன்னெசரி டாக்ஸ்க்கு நீங்கள் இப்போ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி தெரியல. மேபி அதனாலே நிறைய பேருக்கு உங்களோட அந்த பழைய பாடி பாண்டிங் வைக்கிறதுக்கே யோசிக்கிறாங்க. மெனி பீப்புள் நினைக்கிறாங்க நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டீங்க, நீங்கள் இப்போ முன்ன மாதிரி கிடையாது அப்படின்னு. பட் தட் இஸ் ட்ரூ. யூஆர் அ டிஃப்ரெண்ட் பர்சன். நீங்கள் அவ்வளோக்கும் கம்யூனிகேட்டும் பண்ணுறது கிடையாது மெனி பர்சன்ஸ் கிட்ட. பிகாஸ் யூ ஆர் த பர்சன். நீங்கள் எப்படி தெரியுமா,
லவ்வாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஷிப் எதுவாக இருந்தாலும் பியூர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. எந்த ஒரு இன்டென்ஷனுமே இல்லாமல் உங்ககிட்ட பழகணும் அப்படின்னு நினைப்பீங்க. பிகாஸ் யூ ஆர் பியூர். நீங்கள் யார்கிட்டையும் ஒரு லவ்வை காமிக்கிறதா இருந்தாலும் இன்டென்ஷன்லாம் இல்லாமல் காமிப்பீங்க. ஸோ அதே அந்த பர்சன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் எடுத்துக்க முடியல உங்களால். ஓகேவா? ஸோ இது நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். மேபி உங்கள் பாஸ்ட் லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். ஆனால் அதே சமயம் நீங்கள் சேஞ்ச் ஆகியிருக்கீங்க. முன்ன மாதிரி நீங்கள் இப்போ கிடையாது. முன்னாடி இருந்த பர்சன் கிடையாது. நல்ல கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதா. பட் ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நியூ பர்சனாக சேஞ்ச் ஆகியிருக்கிறது உங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஃபார் ஒரு சில பர்சன்ஸ் நீங்கள் உட்காந்து யோசிச்சிருப்பீங்க. ஒரு பாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் பேக்கெல்லாம் அவ்வளோ அன்பு பாசமாக இருந்தேன், நான் ஏன் இப்போ செல்ஃபிஷாக மாறிட்டேன், நான் ஏன் இவ்வளோ ரூடாக இருக்கேன், திஸ் இஸ் பேட் அப்படின்னு உங்களோட நியூ பர்சனாக இருக்கிற நீங்கள் உங்களோட இந்த நியூ வெர்ஷனை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. சரி, யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, லைஃப்பில் கான்ஸ்டண்ட்டான ஒரு விஷயங்கிறது சேஞ்ச். அது உங்கள் வாழ்க்கையோட மாற்றமும் சரி, உங்களை சுற்றி இருக்கிற பீப்புளோட மாற்றமும் சரி, உங்களுக்குள்ளே இருக்கிற மாற்றமும் சரி, விச் இஸ் நெசசரி. நீங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரியே இப்படியும் இருக்கணும்னா கண்டிப்பாக முடியாது. பிகாஸ் உங்களை சுற்றி நிறைய விஷயங்கள் மாறுறப்போ நீங்களும் மாறி தான் ஆகணும். ஓகேங்களா? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்குலாம் ஓவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க. ப்ரொடெக்ட் யுவர் ஹார்ட். ஓகே, அண்ட் யூ நீட் டு நர்ச்சர் யுவர் செல்ஃப். நீங்கள் மற்றவங்களுக்கு தேர்ட் பர்சனுக்கு அன்பு பாசம் காட்ட தெரிஞ்ச உங்களுக்கு உங்கள் மேலே ஏன் அன்பு பாசம் காட்ட மாட்டேங்கிறீங்க? ஓகே, நான் இப்போது பைல் நம்பர் 2 எத்தனை பேர் ஐ லவ் மை செல்ஃப் அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறீங்க? இப்போ நீங்கள் சிங்கிளாக இருந்தீங்கன்னா எத்தனை பேர் யாராவது ஆர் யூ சிங்கிள் ஆர் ஆர் யூ கமிட்டட் அப்படின்னு கேட்டால் நோ ஐம் சிங்கிள், லோன்லி இது மாதிரி சொல்கிறீங்களா? இல்லை எத்தனை பேர் ஐ மீன் லவ் வித் மை செல்ஃப்னு சொல்கிறீங்க? அந்த வார்த்தையே வர மாட்டேங்குது. ஐ லவ் மை செல்ஃப்னு சொல்கிறதே ரொம்ப ரேர். ஃபஸ்ட்டு அதை சொல்லி பழங்குங்க. மற்றவங்களுக்கு லவ் கொடுக்கறதெல்லாம் இருக்கட்டும், உங்களுக்கு முதல்ல லவ் கொடுங்க. யூ நீட் டு நர்ச்சர் யுவர் செல்ஃப். உங்களோட ஃபீலிங்ஸ், உங்களோட செல்ஃப் டாக் எல்லாமே பாசிட்டிவ் லவபுளாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னு வைங்களேன், நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பர்சனாக இருப்பீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நியூ சேஞ்ச் உங்கள் லைஃப்பில் இருக்கிற சேஞ்சஸாக இருக்கட்டும், உங்களுக்குள்ளே இருக்கிற சேஞ்சஸ் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. பட் ஓவரால் பைல் நம்பர் 2 ஸ்டார்ட் சேயிங் ஐ லவ் மை செல்ஃப். ஐ மீன் லவ் வித் மை செல்ஃப். ஐ லவ் மை லைஃப். ஐ லவ் மை கேரக்டர். ஐ லவ் மை பர்சனாலிட்டி. இதெல்லாம் அதிகமாக சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு உங்களை லவ் பண்ணுங்கப்பா, அப்புறம் தேர்ட் பர்சனை லவ் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் த மெசேஜ் ஃபார் பைல் நம்பர் 2. ஓகேங்களா? ஸோ ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, பைல் நம்பர் 2க்கு ஹார்ட் சக்ரா இஸ் கரண்ட்லி பிளாக்ட், வீக்காக இருக்கு. ஸோ யூ நீட் டு நர்ச்சர் யுவர் செல்ஃப் டு ஹீல் யுவர் ஹார்ட் சக்ரா. உங்கள் ஹார்ட் சக்ரா ஹீல் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு நீங்களே லவ் நிறைய கொடுத்துக்கோங்க. ஓகே, அப்புறம் நீங்கள் பாருங்கள், இந்த வேர்ட்ஸை நீங்கள் அதிகமாக இந்த அஃபர்மேஷன்ஸை சொல்ல நீங்கள் எவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட்டான பர்சனாக வரீங்கன்னு உங்களுக்கே அப்புறம் தான் தெரியும். ஓகே, ஸோ தட்ஸ் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ ஸோ மச்.